என்னோட கிரெடிட் ஸ்கோர் படு மோசமாக இருக்குது, எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்காத ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு லோன் தராங்க. யாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக லோன் தரக்கூடிய 3 விதமான லோன் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான லோன் ஆப்லையும் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இவங்க லோன் தராங்க. இது போல் நான் சொல்லும் பொழுது இது பொய்யா ஃபேக்கா இதெல்லாம் நம்ம மனசில் எழும் இல்லையா? ஆக்சுவலாக இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி கிரெடிட் ஸ்கோர் இருக்குது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் சிவில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாறுமாறாக லோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த 3 லோன் ஆப்பில் எதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு லோன் தருவதாக, உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி தராங்க. அப்பேற்பட்ட 3 ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுதா, ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதா, உங்களுக்கு தேவைக்கேற்றபடி இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 3 ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரும் சும்மா கொடுக்குறதில்ல, அதனால் இவங்களுடைய மறுபக்கத்தையும் பார்க்கலாம். ஸோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதா, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எந்த லோன் ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த கிரெடிட் ஸ்கோர்ன்றது என்ன எப்படி சொன்னால், சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களோட சம்பளத்தை வந்து உங்கள் பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் சம்பளத்தை பேங்க்கில் கிரெடிட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் பேன் கார்டோடு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் வருமானம் பேமெண்ட் நல்லா இருக்குதுன்னா அது ஒரு ஸ்கோருங்க. ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்கோருன்னுவாங்க. கிரெடிட் ஸ்கோருன்றது இன்னொரு வகை இருக்குது. அதாவது நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இஎம்ஐ ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒருக்குன்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் கிரெடிட் ஸ்கோரில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த கிடையாது, உங்களுக்கு பேமெண்ட்டும் உங்கள் வருமானம் எவ்வளோன்னு வச்சும் பார்ப்பாங்க, நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருந்தீங்களா அதை வச்சும் பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 லோன் ஆப்பில் ஒரு லோன் ஆப்பு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக சாதாரணமாக கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமாக லோன் அமௌண்ட் தராங்க. இன்னொரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோரை டீட்டெயிலாக எப்படி பார்க்கணுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு லோன் ஆப்பு. இவங்களும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி பார்க்க போகிறோம். 3வது லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 5 லட்சம்லாம் இல்லை, உங்களுக்கு 10 லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக இவங்க லோன் தராங்க. ஸோ எந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4.6 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த ஆப்போட பேர் ஸ்ட்ராடோஃபினா ஆப். ஸ்ட்ராடோஃபினா ஸ்மால் பிஸ்னஸ் லோன் ஆப். இவங்க பார்த்தீங்கன்னா முறைசாரா தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்னு இவங்க சொல்லலாம். இவங்க வந்து மாத சம்பளம் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்க, தினக்கூலிகள், அப்புறமா வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, அப்புறமா ஸ்விக்கி ஓட்டுறவங்க, இது போல் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஆப் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கு. நிறைய விதமான ஸ்டார் ரேட்டிங் தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னா, சாதாரண எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நம்ம மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன். ஸோ எலிஜிபிள் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோடுன்றது பெரிய விஷயம் இல்லை. உங்களோட ஆதார் கார்டுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். பேன் கார்டு நம்பரை போட போகிறீங்க, அதுக்கு என்ன நேம் கொடுத்துருங்க போட்டிங்கன்னா பேன் கார்டு நேம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ லோன் கிடைக்கும் உங்களுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா பேசிக் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேமு, உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. நான் மேலோட்டம் தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் காட்டின பிறகு தான் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு காட்டுவாங்க. அந்த பணத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ட பிறகு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸ்ட்ராடோஃபினா ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐயில் ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ லோன் தராங்க பார்த்தீங்கன்னா 5,000 60,000 லோன் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 14% வந்து 28% per annum போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே 21 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும், 60 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். ஸோ இது முக்கியமாக கவனிக்கிறாங்க. இன்கம் பொறுத்த வரைக்குமே ஒரு 15,000 மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல. சிபில் என்னென்ன, கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, ஒரே குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு. சிம்பிள், நமக்கு தேவை கிரெடிட் ஸ்கோர்ன்றது நம்முடைய ஸ்கோர். சிபில்ன்றது ஒரு கம்பெனி, எக்ஸ்பீரியன்றது ஒரு கம்பெனி, ஹால்மார்க்ன்றது ஒரு கம்பெனி. இவங்களாம் கம்பெனிங்க. இந்த கம்பெனிலாம் நம்ம ஸ்கோரை வச்சு அவங்க செக் பண்ணி நான் உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன்ட்டு இவங்களாம் நம்ம ஸ்கோரை செக் பண்ணி தராங்க. இது போல் தராங்களே, இவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்காதுல்ல? கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்துலாம். ஒன் ஸ்கோர் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. இவங்க வந்து 2 விதமான கம்பெனியை டைப் வச்சு இந்த ஸ்கோரை அவங்க செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது போல் இவங்க ஃப்ரீ
ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படி பார்த்தீங்கன்னா, சிபில் கம்பெனி வந்து இவங்க டைப்பில் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன் கம்பெனி இவங்க டைப்பில் இருக்கிறாங்க. இவங்க பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பக்காவாக பார்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் கிரெடிட் ஸ்கோரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காகவும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஏதாவது சிபிலில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியாது. அப்பேற்பட்டவங்க டீட்டெயிலாக இதில் போட்டு தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. சில பேங்க்கில் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு ரூ. 500லேருந்து ரூ. 750 வரைக்குமே சார்ஜஸ் போடுவாங்க. இது போல் இருக்கக்கூடிய ஆப்புக்குள்ள அந்த சார்ஜஸ்லாம் இல்லாமல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன இருக்குது, அதுக்கு என்ன டீட்டெயில்னு அக்குவேர் ஆணிவேராக பிரித்து பார்க்குறது தான் இந்த ஒன் ஸ்கோரில் இருக்கக்கூடிய சிறப்பு. நல்ல ஒரு ஆப்பு. டீட்டெயிலாக கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கலாம். இது போல் ஃப்ரீயாக சொல்கிறாங்களே, அவங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லாபம் இருக்கும். நம்மளோட டேட்டாஸ் அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்பா உங்களுக்கு இவங்களாம் லோன் தராங்களே வாங்கிக்கலாமே நீன்ட்டு உங்களுக்கு வந்து விளம்பரத்தை கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம டேட்டாஸும் மற்றவங்கிட்ட கொடுத்து இவங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, நீ வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்க, அவன்கிட்ட விற்பனை செஞ்சால் சேல் பண்ணி பார்த்துக்க, ஆஃபர்னா அவனுக்கு கொடுத்துக்க, அவனுக்கு சும்மா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் டைப் வச்சுக்கிறதுனால இவங்களுக்கு அங்கேருந்து கமிஷன் வரும். இவ்வளோதான் மேட்ரு. இவங்களே வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லாமல் நம்ம டேட்டாஸை இப்படி கொடுத்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எது ஒத்து வருதோ அதுதான் செய்யணும். ஸோ எந்த கம்பெனி தரான், அந்த கம்பெனி தரான், பேர் தெரியாத கம்பெனி தரானா வாங்காமல், நல்ல ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறான்னா அந்த பிரபலமான கம்பெனியை அழகாக எழுதி வைத்து கொண்டு அவனை டேரெக்டாக போய் அணுகி பார்த்தீங்கன்னாவே அப்படியே கிடச்சிடும். நம்ம வந்து இப்படி பிளான் பண்ணிக்கணும். நீ நல்லா தருது எவன் தருவான்னு பார்த்துட்டு அவனை நீங்கள் தனியாக போய் சந்திச்சிங்கனாவே ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லாட்டி இவனுக்கு கொஞ்சம் பைசா கொடுக்கணும், அவனுக்கு கொஞ்சம் பைசா கொடுக்கணும். இதுதான் வந்து சிபிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோன் வாங்குறது யார் தராங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். மூணாவது நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடாக லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்பு. இவங்கள பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் 2 லோன் ஆப் பற்றி சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட இவங்களும் அதே போல தான். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, லோன் மட்டும் கிடையாது, கிரெடிட் கார்டும் இவங்க தராங்க. 60 விதமான கம்பெனிஸ் இவங்களோட டைப் வச்சு உங்களுக்கு கிரெடிட் கார்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருக்கீங்களா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் கிடைக்கிறதுக்கான ஆஃபரும் இங்கே காட்டுவாங்க. பாருங்கள், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இவ்வளோ நல்லா இருக்குது, ஏற்கனவே இந்த வட்டியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க லோனுடைய வட்டியை வச்சு இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அதையும் காட்டி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிக்கலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட் இருக்குன்னு இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் டீப்பாக இறங்கி வேலை செய்கிறாங்க. மார்க்கெட்டிங், ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் அவங்க செய்கிறாங்க. இது போல் கம்பெனியில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறது நம்ம கேட்டு மாற்ற தேவையில்லை. யார் நமக்கு தராங்கன்னு ஆஃபரை பார்த்து அவனை டேரெக்டாக போனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய கிரெடிட் ஸ்கோர் படு மோசமாக இருக்குது, எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்காத ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு லோன் தராங்க. யாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா, பைசா பஜாருங்க. பைசா பஜார் தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டும் தராங்க, பர்சனல் லோனும் தராங்க, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் ஆஃபரும் இங்கே தராங்க. பைசா பஜார் ஆப்பில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் டீட்டெயில் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரம் 10 கால் வந்துடும் ஒரு நாளைக்கு. இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா, அந்த லோன் வாங்கிக்கிறீங்களா, ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. நீங்கள் தமிழ்லேயே பேசி வேணும்னா வேணுனுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. வேணும்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம், அவனா சொல்கிறது. ஸோ அதனால் நமக்கு அவசரமாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் இஎம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவன் தரானா 10 பேர் காட்டுறானா நமக்கு யார் சூட் ஆவாங்கன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம். அல்லது அந்த நபரை நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு லோன் ஆப் இருக்கும், அவங்களுக்கு தனியாக ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போய் அணுகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 லோன் ஆப்பில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு யாரெல்லாம் லோன் தராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிரெடிட் ஸ்கோருடைய முழு விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கே பிரச்சனையில் இருக்கிறோம், என்ன பேமெண்ட்டில் நம்ம ப்ராப்ளத்தில் இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கிற லோன் ஆஃபர் நமக்கு உண்மையாகவே செட் ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே லோன் வச்சுருந்தீங்கன்னா அதோட வட்டிக்கு இந்த வட்டிக்கு எவ்வளோ கம்பேர் பாருங்கள். அதே நேரத்தில் இவன் ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவானா, அவன் க்ளோஸ் பண்ண சொல்கிறானே, அவனுக்கு ஏதாவது நம்ம சார்ஜஸ் கொடுக்கணுமா, இதெல்லாம் கால்குலேஷன் வச்சு தான் நம்ம பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா இருந்தாலும் சரி, புது லோன் வாங்கத்தா இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு வாங்கத்தா இருந்தாலும் சரி, இப்படி தான் செக் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு 3 லோன் ஆப்பை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்துச்சுன்னா 2 இஎம்ஐக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா இது லோன் ஆப்பு. உங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.